உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையில் நுழைகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹ்வை சுற்றி இருக்கக்கூடிய உலக விஷயங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த விரிப்புகளை எல்லாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள். அந்த விரிப்பில் இருந்து அவர்களுடைய முதுகில் அந்த விரிப்பில் படுத்திருந்த அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய, உலகத்தின் தலைவருடைய, அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய நிலைமையை பார்த்தவுடன் உமர் அவர்கள் தாரை தாரையாக அழ ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமரே ஏன் அழுகிறீர் நீங்கள்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைமையில் இருக்கும் பொழுது எங்களுடைய ரசூல் நீங்கள், இந்த உலகத்தின் தலைவர் நீங்கள், உங்களுடைய நிலைமை ஒரு படுப்பதற்கு சரியான விரிப்பு இல்லாத நிலைமையே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை புரிந்தவர்கள், மறுமைக்காக தன்னுடைய வாழ்வை தயார்படுத்தியவர்கள். அவர்கள் சொன்னார்கள், அமா தர்தா யா உமர், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை இது! உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, காஃபிர்களுக்காக, முஷ்ரிக்குகளுக்காக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் காலத்திலே அவர்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்படுகிறது. வகை வகையான உணவுகள். மிகப்பெரிய செல்வந்த நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் உணவு வைக்கப்பட்டவுடன், இஃப்தாருடைய உணவை பார்த்தவுடன் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அழுது சொன்னார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர், எங்களோடு முஸ்அப் இப்னு உமைர் வாழ்ந்தார். அல்லாஹு அக்பர்! என்ன ஒரு நபித்தோழர் அவர்! அவருடைய வாழ்வை எப்படி இந்த நேரத்திலே சொல்லாமல் இருக்க முடியும்? மிகப்பெரிய செல்வந்தவராக இருந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மறுமைக்காக ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழந்த அந்த நபித்தோழரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த முஸ்அபை நினைக்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அந்த உணவை பார்க்கும் பொழுது முஸ்அப் இப்னு உமைர் எங்களோடு வாழ்ந்தார். அவர் யார் தெரியுமா? வஹுவ கைரும் மின்னி. அல்லாஹு அக்பர்!